பாடுகளின் பாதையில் பரமனோடு பயணிக்க நீங்கள் தயாரா? பார சிலுவை சுமந்து செல்லும் நம் இறைவனோடு பயணிப்போம் வாருங்கள். இந்த பாடுகளின் பாதையில் நம் ஆண்டவராம் இயேசுவின் பேரொளி வீசிடும் கண்களை தியானிப்போம். இப்பாதையில் பல கண்கள் இயேசுவை பார்த்தது. இயேசுவின் கண்களும் பலரை பார்த்தது. நம் கண்கள் இயேசுவை பார்க்கவும், நம் கண்கள் அவர் கண்களைப் போல் ஒளி பெறவும் இச்சிலுவை பாதையில் பக்தியோடு பயணிப்போம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு பிலாத்துவின் முன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார். இயேசுவின் மீது பல பார்வைகள் விழுந்தது. பரிசேயர் மற்றும் சதுசேயர்கள் தங்களின் பொறாமை கண்களால் இயேசுவை குற்றவாளியாக பார்த்தார்கள். இயேசுவுக்கு எதிராக கோஷம் போட்டால் பரிசேயர் சதுசேயர் மத்தியில் நல்ல பெயர் எடுக்கலாம் என்று தங்களின் சுயநலக் கண்களால் இயேசுவை ஆதாய பொருளாக பார்த்தனர் பலர். தங்களின் சாட்டைக்கும் ஈட்டிக்கும் தீனி போட ஒரு மனித உடல் கிடைத்துவிட்டது என்று தங்களின் குரோத கண்களால் வெறிபிடித்து பார்த்தனர் படைவீரர்கள். நல்ல மனிதர் மீது அநியாய பழி போடுகிறார்களே என்று பரிதாப பார்வை பார்த்தனர் சிலர். இவர் எப்படியாவது விடுதலை அடைந்து விட மாட்டாரா என்று ஏக்க பார்வை பார்த்தனர் சிலர். இவ்வாறு பல்வேறு பார்வைகள் இயேசுவின் மேல் விழ, அதிகார ஆணவ பார்வையோடு அரண்மனை மாடத்திலிருந்து இயேசுவை பார்த்தான் பிலாத்து. நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு பிலாத்துவை பார்த்து, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்றார். அப்போது இயேசுவின் பார்வை பிலாத்துவின் மீது விழுந்தது. இயேசுவின் பேரொளி வீசிடும் கண்களை பிலாத்து பார்த்தான். அவன் உடல் நடுங்கியது. இயேசுவின் கண்கள் தெய்வீகம் நிறைந்ததாய் அவனை ஊடுருவி பார்ப்பதாய் அவன் உணர்ந்தான். அவனது ஆணவ அதிகார மனப்பான்மை அனைத்தும் இறைமகனின் பார்வையால் சுக்கு நூறாக நொறுங்கிப் போனது. அவர் குற்றமற்றவர், அவர் நேர்மையாளர் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இயேசுவின் பேரொளி மிகுந்த கண்களை பார்த்த நேரம் முதல் அவரை விடுவிக்க அவன் வழி தேடினான். மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் நான் இவரிடத்தில் காணவில்லை, எனவே தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைவரும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று இயேசுவுக்கு எதிராக கூச்சல் போட்டனர். இயேசுவை விடுதலை செய்தால் தன் பதவி பறிபோகிவிடுமோ என்று பிலாத்து பயந்தான். பிலாத்துவின் பதவி ஆசை அவன் கண்களை மறைத்தது. எனவே தண்ணீர் எடுத்து, இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கைகளை கழுவி இயேசுவை அவர்களின் விருப்பப்படி சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். இயேசுவின் கைகளில் இருந்தபோது பாதங்களை கழுவி பணிவு காட்டிய தண்ணீர் இன்று பாவிகளின் கையில் வந்தபோதோ கைகளை கழுவி அழுக்காகி போனது. தண்ணீர் தூய்மையாக்கும், ஆனால் வரலாற்றிலேயே கழுவியதால் அழுக்கானவன் பிலாத்து மட்டும்தான். ஜெபம். அன்பு இயேசுவே, பொறாமை, சுயநல, அதிகார, ஆணவ பார்வைகளை எங்களிடமிருந்து அகற்றியருளும். பேரொளி வீசிடும் உம் பார்வையை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவிற்கான சிலுவையை தேர்ந்தெடுத்தார்கள் அநியாயக்காரர்கள். இயேசுவின் தோளில் ஏற்ற ஒரு சிலுவை மரத்தை தேர்ந்தெடுத்து
அதை தூக்கி வருகின்றனர் படைவீரர்கள். வரும் வழியில் அந்த சிலுவை மரம் மிகுந்த வேதனையுடன் தனக்குள்ளே இவ்வாறு புலம்பிக் கொண்டு வந்ததாம். நான் விதையாயிருந்த காலத்தில் பல வண்ண கனவுகளோடு இருந்தேன். நான் வளர்ந்து பெரிய மரமாகி பல அழகிய மலர்களை கனிகளை தரலாம் என்றும், பல பறவைகளுக்கு வாழ்விடமாய் அமையலாம் என்றும், பலருக்கு நிழல் தந்து இளைப்பாற செய்யலாம் என்றும் பல கனவுகளோடு இருந்தேன். ஆனால் நான் வளர்ந்து பருவம் எய்திய பின் ஒரு கூரிய கோடாரி என்னை வெட்டி வீழ்த்தியது. கோடாரியின் முனைகள் வெட்டி வீழ்த்திய போதும் கூட வலிகளோடு நான் மகிழ்ந்திருந்தேன். எங்கோ ஒரு மாளிகையின் மஞ்சமாகவோ, ஏதோ ஒரு கலைக்கூடத்தில் சிலையாகவோ, குறைந்தபட்சம் ஏதோ ஒரு குடிசையின் கதவாகவோ உருமாறும் கனவில் நான் இருந்தேன். ஆனால் என்னை சிலுவையாக்கினார்கள். என் கனவுகள் அப்போதே ஆணிகளால் அறையப்பட்டன. விதையோடு முடிந்திருக்கலாம் என் கதை என அவமானத்தில் அலறினேன். என் வாழ்வு அவமானத்தின் வாழ்வாய் மாறிப்போனது. இனி நான் பெருமை கொள்ள ஒன்றும் இல்லை. நான் சபிக்கப்பட்ட மரமானேன். இவ்வாறு சிலுவை மரம் தனக்குள் புலம்பி முடித்து கண் திறந்து பார்த்தபோது தன்னை சுமப்பதற்காக இயேசு காத்திருப்பதை சிலுவை மரம் கண்டது. அதிர்ச்சியிலும் அவமானத்திலும் இயேசுவை நோக்கியது சிலுவை மரம். இயேசுவின் பார்வையும் சிலுவை மரத்தின் மீது விழுந்தது. இயேசுவின் பார்வைப்பட்டதும் சிலுவை மரம் புத்துணர்வு அடைந்ததாய் உணர்ந்தது. தன் உடலெங்கும் வண்ண பூக்கள் பூப்பதாய் உணர்ந்தது. பேரொளி வீசிடும் இயேசுவின் கண்கள் தன்னிடம் ஏதோ சொல்வதாய் உணர்ந்து கூர்ந்து கேட்டது சிலுவை மரம். சிலுவை மரத்திடம் பேரொளி வீசிடும் இயேசுவின் கண்கள் சொன்ன வார்த்தை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆம், இயேசுவின் பேரொளி வீசிடும் கண்கள் பட்டதும் சிலுவையின் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. அவமானத்தின் சின்னமாயிருந்த சிலுவை மீட்பின் சின்னமாய் மாறியது. பாவ சின்னமாயிருந்த சிலுவை பரிசுத்த சின்னமாய் மாறியது. தோல்வியின் சின்னமாயிருந்த சிலுவை வெற்றியின் சின்னமாய் மாறியது. மரணத்தின் சின்னமாயிருந்த சிலுவை உயிர்ப்பின் சின்னமாய் மாறியது. சிலுவை நாதர் இயேசுவை நாம் உற்று நோக்கினார். இயேசுவின் கண்கள் நம்மை உற்று நோக்கும். இயேசுவின் பார்வை நம்மீது விழுந்தால் நம் வாழ்வும் மாறும், நம் துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவ வாழ்வு புனித வாழ்வாய் மாறவும், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறவும் உம் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதற்கு முன்பாக தலைமை குருக்களாலும் பிளாத்துவாலும் ஏரோதுவாலும் அங்கும் இங்கும் அலக்களிக்கப்பட்டு பலவித கேலி கிண்டல்களுக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு மனவேதனை அடைந்திருந்தார். அதன்பின் சிலுவையை இயேசுவின் மீது சுமத்தி வீதி வீதியாய் இழுத்து வந்தனர். படை வீரர்களின் கசையடி இயேசுவின் தோலை கிழித்தது. சிலுவையின் பாரம் இயேசுவின் தோலை அழுத்தியது. உச்சி வெயிலின் தாக்கம் இயேசுவின் உடலில் இருந்து நீர் அனைத்தையும் உறிந்து வெளியே வியர்வையாய் கொட்டச் செய்தது. தலையில் முள்கிரீடத்தின் முட்கள் அங்கும் இங்குமாய் குற்றி முகம் முழுவதும் இரத்தம் வழிந்தோட செய்திருந்தது. இரத்தமும் வியர்வையும் இயேசுவின் கண்களின் மீது வழிந்து இயேசுவின் கண்களை சில நொடிகள் மூடச் செய்தன. சில நொடிகள் இயேசு கண்களை மூடினார். அவரது நினைவு பின்னோக்கி சென்றது. கடந்த 3 ஆண்டுகள் இந்த மக்களின் விடுதலைக்காக அல்லவா நாம் பாடுபட்டோம். தாழ்த்தப்பட்டோராய் இருந்தோரை உயர்த்தினோமே. பாவிகளை தேடி சென்று மீட்பு வழங்கினோமே. யாருமே தொடாத தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்தினோமே. முடக்குவாதத்தால் வேதனைப்பட்டவர்களை எழுந்து நடக்க செய்தோமே. குருடருக்கு பார்வை வழங்கினோமே.
செவிடர்களை கேட்கச் செய்தோமே. என்னை நம்பி வந்து என் போதனைகளை கேட்டவர்கள் பசியாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து உணவை பழுகி பெருக செய்து அவர்கள் பசியை தீர்த்தோமே. என் ஆடையை தொட்டால் போதும் குணம் பெறுவேன் என்று சொன்ன பெண்ணின் நோயை நீக்கி வாழ்வு அளித்தோமே. சென்ற இடமெல்லாம் நன்மைகள் மட்டுமே செய்து வந்தோமே. இவ்வளவு செய்தும் இந்த மனிதர்கள் ஏன் என்னை சிலுவை சாவுக்கு கையளித்தார்கள்? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று அவர்கள் போட்ட கூச்சல் என் நெஞ்சில் முள்ளாய் குத்துகின்றது என்று இந்த நன்றி கெட்ட மனிதர்களை பற்றி இயேசு மனதிற்குள் நினைத்தபோது அவர் மனம் வலித்தது, அவர் இதயம் வலித்தது. அவர் சுயநினைவை இழந்தவராய் முதல் முறை தரையில் விழுகின்றார். இப்பொழுது இயேசு விழுந்தது உடல் பலவீனத்தால் அல்ல, மனித சமூகத்தின் நன்றி கெட்டத்தனத்தால். விழுந்தவர் நினைவு திரும்பியவராய் கண்களை திறந்தார். அவர் பேரொளி வீசிடும் கண்கள் மீட்பு திட்டத்தின் பாதையை பார்த்தது. விழுந்தவர் எழுந்தார், சிலுவையை தூக்கினார், பயணத்தை தொடர்ந்தார். ஜெபம். அன்பு இயேசுவே, இந்த உலகில் அன்பு செய்து ஏமாந்த காயப்பட்ட இதயங்களின் மீது உமது கண்களை திருப்பியருளும். உன் பார்வையினால் அவர்களின் காயங்களை ஆற்றி விழுந்தவர்கள் எழுந்து மீண்டும் அன்பு செய்ய அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியாள் தன் அன்பு மகன் பாடுகள் படுவதை அறிந்து ஓடோடி வருகின்றாள். கூட்டத்தை கடந்து அன்னை மரியாளின் கண்கள் தன் மகனை தேடுகின்றன. ஒளி நிறைந்த இயேசுவின் முகத்தை காண அவள் மனம் ஏங்கி துடித்தது. இறுதியில் அன்னை மரியாள் தன் மகனை கண்டாள். தன் மகனை இதுவரை இந்த கோலத்தில் அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. அப்படி ஒரு நிலையில் அவரை பார்த்ததும் அவளின் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. இயேசு விழுந்து எழுந்தவராய் சிலுவையை சுமந்து செல்கின்றார். உடம்பெல்லாம் இரத்தம் வழிந்து ஓடுகின்றது. அவரின் தெய்வீக முகம் உருக்குலைந்து போயிருக்கின்றது. படை வீரர்கள் வெறிக்கொண்டு அடித்த கசையடியில் இயேசுவின் தசை கிழிந்து தொங்குகின்றது. கால்கள் தடுமாற நடக்கக்கூட முடியாமல் இயேசு நடக்கின்றார். அவர் கடவுளின் மகனாய் இருந்தாலும் பெற்ற மகனுக்கு தாயின் வாசனை உணர முடியும் அல்லவா? அன்னை மரியாள் வந்துவிட்டாள் என்பதை இயேசு உணர்கின்றார். இயேசு தலையை நிமிர்த்தி தன் தாய் மரியாளை நோக்குகிறார். இங்கு யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது என்று உணர முடியாத நிலை மௌனமாய் நீடித்தது. தாயும் மகனும் கண்களால் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். கண்கள் பேசிக்கொண்டன. அன்பு மகனே, நான் 10 மாசம் சுமந்தது நீ பாரச் சிலுவை சுமக்கத்தானா? இல்லை, தச்சனால் வளர்க்கப்பட்டதால் மரம் சுமக்க உனக்கு ஆசையா? அன்று கானாவூர் திருமணத்தில் அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று நீ சொன்னபோது அவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி மீட்புக்காக உன்னை நான் அனுப்பியது உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகத்தானா என்று அன்னை மரியாள் கண்களில் நீர் வழிய இயேசுவின் கண்களை பார்த்து கேட்கின்றாள். அம்மா, என் நேரம் வந்துவிட்டது. என் தந்தையின் விருப்பப்படி நான் பயணிக்கின்றேன் என்று இயேசுவின் கண்கள் அன்னை மரியாளுக்கு பதிலளித்தது. இயேசுவின் கண்கள் அன்னை மரியாளுக்கு ஆறுதல் அளித்தது. இறை சித்தத்தை வெளிப்படுத்தியது. இறை சித்தத்தின்படி வாழ பணித்தது. உடனே தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, மகனே, கவலைப்படாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். கடவுள் உனக்கு இட்ட பணியை நீ திறம்பட செய்து கொண்டிருக்கின்றாய். வீறு கொண்டு நட என்று தன் பார்வையாலேயே ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாள் அன்னை மரியாள்.
ஜெபம். அன்பு இயேசுவே, இறை சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் தளராது இறை சித்தத்தின்படி வாழவும் பேரொளி வீசிடும் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாட்டை அடிகளாலும் பார சிலுவையாலும் இயேசுவின் உடல் தளர்ந்த போதும் துணிந்து நடக்கிறார் அவர். ஆனால் அவரது நிலையை கண்ட வீரர்களுக்கோ வழியிலேயே இறந்து விடுவாரோ என்ற பயம். எனவே அவருக்கு உதவ ஆட்கள் தேடுகின்றனர். சாபமாக கருதப்படும் சிலுவையை தொட யாரும் முன்வரவில்லை. இயேசுவுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. சீடர்களும் ஓடிப்போனார்கள். அவருடைய போதனைகளை கேட்டு மலைத்து போன கூட்டமும் ஓடிப்போனது. புதுமைகளை கண்ட மக்களும் குணமடைந்த மக்களும் ஓடிப்போனார்கள். படை வீரர்களின் கண்கள் சீமோனை நோக்கியது. இயேசுவின் சிலுவையை சுமக்க அவனை கட்டாயப்படுத்தி இழுத்து செல்கின்றனர் படைவீரர்கள். படைவீரர்கள் பார்வைப்பட்டதும் சீமோன் பயந்து போகின்றான். படை வீரர்களின் கண்கள் குரோதம் நிறைந்த கண்களாய் இருக்கின்றது. அவர்கள் சீமோனை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க அழைத்து செல்கின்றனர். மிகுந்த பயத்துடனும் குழப்பத்துடனும் விருப்பம் இல்லாமலும் சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவின் அருகில் செல்கின்றான். கருணையே உருவான இயேசுவின் முகத்தை பார்க்கின்றான். இயேசுவின் கண்களை உற்று நோக்குகின்றான். இயேசுவின் கண்களை பார்த்தவுடன் சீமோனின் மனம் மாறியது. சீமோனுக்கு இருந்த பயம் மறைந்து போனது. சீமோனுக்கு இருந்த குழப்பம் மறைந்து போனது. விருப்பமில்லாமல் வந்தவன் விருப்பத்தோடு இயேசுவின் சிலுவையை சுமக்க முற்படுகின்றான். சீரேனே ஊரான் ஆகிய சீமோன்தான் இயேசுவுக்கு கடைசியாய் கை கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரன். சிலுவையில் ஒட்டியிருந்த இயேசுவின் இரத்தம் சீமோனின் தோளில் பிசுபிசுப்பாய் ஒட்டியது. சிலுவை சுமப்பதால் பிறரின் பார்வையில் சீமோன் குற்றவாளியாய் தெரிந்திருந்தாலும் கடவுளின் பார்வையில் அவன் மீட்பின் கருவியானான். சீமோன் அறிந்திருக்கவில்லை அந்த சிலுவை வரலாற்றை பிளக்கும் நடுக்கல் ஆகும் என. சீமோன் அறிந்திருக்கவில்லை அந்த சிலுவை உலக மீட்பின் உன்னத கருவி என. சீமோன் அறிந்திருக்கவில்லை 1000 ஆண்டுகள் தன் பெயர் ஆராதிக்கப்படும் என. உங்கள் சிலுவையை சுமந்து செல்லுங்கள் என்று சொன்னார் இயேசு. ஆனால் சீமோனோ சொன்னவரின் சிலுவையையே சுமந்து செல்கின்றார். இந்த பயணம் இறைமகனுக்கு கடைசி பயணமானது. சீமோனுக்கோ ஆன்மீக வாழ்வின் முதல் பயணமானது. இன்றும் சிலுவையை சுமக்கவும் இணைந்தே நடக்கவும் இயேசுவின் கண்கள் நம்மை பார்க்கின்றன. இறையோடு அறையப்படவும் புதியவனாய் பிறப்பெடுக்கவும் நாம் தயாரா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் சிலுவைகளை மட்டுமல்ல பிறர் சிலுவைகளையும் சேர்ந்து சுமக்கவும் பிறருக்கு சுயநலமில்லாமல் உதவி செய்யவும் உமது பேரொளி வீசிடும் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீதிகளின் இருபுறங்களிலும் மக்கள் கூட்டம் மரமாக நின்று கொண்டிருக்கிறது. சாட்டை அடிகளாலும் கால் உதைகளாலும் தளர்ந்து நடந்து வருகிறார் இயேசு. தட்டு தடுமாறி சிலுவை சுமந்து சென்ற இயேசுவின் முகத்தை உற்று நோக்குகிறாள் வெரோனிகா. அவரது முகம் அலங்கோலமாய் பார்ப்பதற்கே அருவருப்பாய் இருந்தது.
எச்சிலோடும் இரத்த துளிகளோடும் அவரது முகம் உருக்குலைந்து போயிருந்தது. முள்முடி காயத்திலும் சாட்டையடியின் கீறலிலும் வியர்வை கலந்து வலி தாங்க முடியாமல் இயேசு துடிக்கின்றார். தன் முகத்தை துடைத்து ஆறுதல் தர யாரேனும் இருப்பார்களா என்று ஏக்க பார்வை பார்க்கின்றார் இயேசு. இயேசுவின் பார்வை வெரோனிக்காவின் மேல் விழுகின்றது. இயேசுவின் பேரொளி வீசிடும் கண்களை பார்த்தவுடன் வெரோனிக்காவிற்குள் வீரம் புகுந்தது. கொடூர படை வீரர்களின் முகமும் அவர்களது வாளும் சாட்டையும் ஈட்டியும் அவளுக்கு ஒரு பொருட்டாக கூட தெரியவில்லை. இயேசுவின் பார்வை தந்த பலத்தினால் அவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இயேசுவின் முகத்தை துடைக்க முடிவு செய்கிறாள். இரக்கமற்ற படை வீரர்கள் ஒருபுறம், எள்ளி நகையாடுவோர் மறுபுறம், கண்டும் காணாதது போல் முகம் சுளிப்போர் வேறுபுறம், உள்ளத்தில் உதவி செய்ய நினைத்தும் படை வீரர்களுக்கு பயந்தோர் மறுபுறம். இவர்களுக்கு மத்தியில் வெறிகொண்ட வேங்கையாய் புறப்பட்டாள் வீரப்பெண்மணி வெரோனிக்காள். ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தில் எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலோடு படை வீரர்களை தள்ளிவிட்டு தன் உயிரை பொருட்படுத்தாமல் இயேசுவின் முகத்தை தொட்டு துடைக்கிறாள் வெரோனிக்கா. அப்பெண்ணின் வீரத்திற்கும் இரக்கத்திற்கும் பரிசாக இயேசு தன் உருவத்தையே அத்துணியில் பதிய வைக்கின்றார். வெரோனிக்கா இயேசுவின் சாயலைப் போல் அன்பு கொண்டிருந்ததாலும், இயேசுவின் சாயலைப் போல் இரக்கம் கொண்டிருந்ததாலும், இயேசுவின் சாயலைப் போல் வீரம் கொண்டிருந்ததாலும் இயேசு தன் சாயலையே அவளுக்கு பரிசாக கொடுத்தார். நாம் இயேசுவின் சாயலாய் வாழ்கின்றோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் பிறரை அன்பு செய்யவும் பிறர் மீது இரக்கம் காட்டவும் வீரத்தோடு செயல்படவும் உம் பேரொளி வீசிடும் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்துவின் நீதியற்ற தீர்ப்பு, முள்முடி, தடியடி, சாட்டையடி, சிலுவை பாரம் என வேதனைகளை சுமந்தவராய் இயேசு தள்ளாடி நடந்து கொண்டிருக்கின்றார். முதல் முறை கீழே விழுந்து தானாக கடினப்பட்டு எழுந்து பயணத்தை தொடர்ந்தபோது தாயை சந்தித்ததில் கொஞ்சம் ஆறுதலும் தைரியமும் கிடைத்தது. சீமோன் உதவியதில் சற்று இளைப்பாற முடிந்தது. வெரோனிக்கா முகம் துடைத்து தூய்மைப்படுத்தியதில் சற்று பலமடைய முடிந்தது. இருப்பினும் படை வீரர்களின் கொடூர தாக்குதலினால் அவர் ஒரு நொடி பொழுது அயர்ந்து தன் கண்களை மூடுகின்றார். இயேசு கண்களை மூடியவுடன் அவரது நினைவு பின்னோக்கி செல்கின்றது. கடந்த 3 ஆண்டுகள் தன்னோடு சீடர்கள் சுற்றித் திரிந்தது எல்லாம் அவர் நினைவுக்கு வருகின்றது. இயேசுவோடு சீடர்கள் இருந்தபொழுது அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழாமல் இயேசு பார்த்து கொண்டார். ஆழ்கடலில் பயணம் செய்தபோதும் புயல் வெள்ளம் வந்தபோதும் இயேசு காற்றை கடிந்து கொண்டு புயல் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். உங்கள் சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே, உங்கள் சீடர்கள் தூய்மையாக இருப்பதில்லையே என்று சீடர்கள் மீது பிறர் குறை சொன்ன போதும் இயேசு சீடர்களை விட்டு கொடுக்காமல் சீடர்களுக்காக பேசினார். இவ்வளவு செய்தும் தன்னோடு சுற்றி திரிந்த சீடர்களுள் ஒருவர் இவரை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தது அவர் நினைவுக்கு வந்தது. வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னை காட்டிக் கொடுத்து விட்டானே என்ற வேதனை அவர் நெஞ்சை அடைத்தது. சென்ற இடமெல்லாம் நற்செயல் செய்து நற்செய்தியை போதித்தோமே, என் சீடன் என்று சொல்கின்ற இவனே நற்செய்தியை ஏற்காமல் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டானே என்ற எண்ணம் இயேசுவின் இதயத்தை இரண்டாக கிழித்தது. மிகுந்த வேதனை நிறைந்தவராய் ஒரு நிமிடம் சுயநினைவை இழந்தார். 2ஆம் முறை தரையில் முகம் குப்பிர விழுந்தார். பாரச் சிலுவையும் அவர் மீது விழுந்தது.
இம்முறை உடல் வலியோடு மன வலியே அவருக்கு அதிகமாயிருந்தது. இருப்பினும் விழுந்தவர் எழுந்தார், காட்டிக் கொடுத்த யூதாசை மன்னித்தார், மீட்பின் பயணத்தை தொடர்ந்தார். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது நற்செய்தியின்படி நாங்கள் வாழவும், எங்களுக்கு எதிராய் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கவும் உம் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் அளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீட்பரின் பாடுகளின் பாதையில் அவரை பார்த்தவர் ஏராளம். அக்கறையாய் பார்த்தவர் சிலர், உதவ முடியவில்லையே என ஏக்கமாய் பார்த்தவர் சிலர், என்னதான் நடக்கும் என வேடிக்கை பார்த்தவர் சிலர், ஏளன பார்வையோடு பார்த்தவர் சிலர். ஆனால் கொடூர பாடுகளின் இடையே இயேசுவின் கண்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்த எருசலேம் மகளிரை பார்த்தது. இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடூரமாய் நடத்தப்படுவதைக் கண்டு வேதனையால் வெந்து கொண்டிருந்தது அவர்களது நெஞ்சம். எனவே அவர்கள் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைக்கிறார்கள். வெரோனிக்காவைப் போல் துணிவு இல்லாவிட்டாலும் இவர்கள் மனதில் இரக்கம் இருக்கின்றது. இவர்கள் மனதில் இயேசுவின் மீது அன்பு இருக்கின்றது. அந்த அன்பின் வெளிப்பாடு கண்ணீராய் அவர்கள் கண்ணில் இருந்து வெளிவருகின்றது. தன் வாழ்நாள் முழுவதும் ஆறுதல் கூறி வாழ்ந்தவர் நம் இறைவன் இயேசு கிறிஸ்து. நோயாளிகளின் நோயை நீக்கி ஆறுதல் தந்தார். பேய் பிடித்தவர்களின் பேயினை ஓட்டி ஆறுதல் தந்தார். முகம் வாடி நின்ற மக்களின் பசியினை போக்கி ஆறுதல் தந்தார். இறந்தவர்களுக்கு கூட மறு உயிர் தந்து ஆறுதல் தந்தார். இவ்வாறு இறைமகன் இயேசு தன் பேச்சால், செயலால், பார்வையால் எல்லா நிலையிலும் ஆறுதல் தந்து கொண்டிருந்தார். இப்பொழுது பாடுகளின் பாதையில் எருசலேம் வீதியில் பெண்கள் சிலர் வெளி வழி கண்ணீர் துளிகளால் ஆறுதல் தருகின்றனர். ஆறுதலை பெற்றுக்கொண்ட இயேசு அவர்களுக்கே ஆறுதல் சொல்லத் தொடங்குகின்றார். அழுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தன் சிலுவை பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் வடிக்கும் கண்ணீர் அன்பின் வெளிப்பாடாய் அமையவும், அயலாருக்கு ஆறுதலாய் அமையவும் உம் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெகு நேரம் சிலுவை சுமந்து வந்த இயேசு உடல் பலத்தினை முழுவதுமாய் இழந்திருந்தார். சிலுவை தூக்கி சோர்ந்து போன தோள்கள், சற்றே செங்குத்தான மலைப்பாதை, கசையடிகளின் வேதனை, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து இயேசுவின் கண்களை இருள செய்தன. அரைக்குறையாய் தெரியும் பார்வையால் இயேசு சுற்றிலும் பார்க்கின்றார். அந்த கூட்டத்தின் நடுவிலும் தனிமை உணர்வு அவரை வாட்டுகின்றது. தம்மோடு உண்டு உறங்கி தம் போதனைகளை கேட்டவர்களும் புதுமைகளை கண்டவர்களும் தம் உணர்வுகளை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அவர் கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த போதும் கூட சீடர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கைது செய்யப்பட்ட போது
அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடிப்போய்விட்டார்கள். இந்த தனிமை உணர்வு இயேசுவை வாட்டிய போது இயேசு ஒரு நொடி பொழுது தன் கண்களை மூடினார். அவரது கண்ணில் சீமோன் பேதுருவின் முகம் தெரிந்தது. நான் யார் என்று நீர் சொல்கின்றீர் என்று இயேசு கேட்டபோது சீமோன் பேதுருவோ, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று துணிச்சலாய் அறிக்கையிட்டார். இறைமகன் இயேசுவும் அவரின் அறிக்கையினால் அகமகிழ்ந்து, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், விண்ணகத்தின் திறவுகோலை உன்னிடம் தருவேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்திருந்தார். அவர் மீது கொண்டிருந்த எல்லையில்லாத நம்பிக்கையினால் தாபோர் மலையில் தன் உருமாற்றத்தின் போதும் சீமோன் பேதுருவை இயேசு உடன் அழைத்துச் சென்றார். இத்தகைய நம்பிக்கை கொண்ட ஒரு சீடன் தன் உயிருக்கு பயந்து இவர் யாரென்றே தெரியாது என்று 3 முறை மறுதலித்தது இயேசுவின் இதயத்தை கிழித்தது. இயேசு சுயநினைவை இழந்தவராய் 3ஆம் முறை கீழே விழுந்தார். தான் கீழே விழுந்து விட்டோம் என்பதை இயேசு உணர்வதற்கு முன் படை வீரரின் சாட்டை இயேசுவின் தோலை கிழித்து சதையை தன்னோடு இழுத்து சென்றது. வலியின் வேதனையினால் இயேசு மீண்டும் நினைவு திரும்பினார். தன் பாரச் சிலுவையை தூக்கினார். கல்வாரி நோக்கி தனது பயணத்தை மீண்டும் தொடங்கினார். நாம் பேதுருவைப் போல் நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்டு இருக்கின்றோமா? அல்லது அதே பேதுருவைப் போல் இவர் யாரென்றே தெரியவில்லை என்று மறுதலித்திருக்கின்றோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, இனிவரும் காலங்களில் நீரே உண்மையான கடவுள் என்பதை துணிச்சலுடன் நாங்கள் அறிக்கையிட உமது கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடை உரிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைமகன் இயேசு வலிகளோடும் வேதனையோடும் பாரமான சிலுவை சுமந்து கல்வாரியின் சிகரத்தை அடைந்தார். இயேசுவின் தோளிலிருந்து சிலுவை இறக்கப்பட்டு கீழே கிடத்தப்பட்டது. இயேசு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். சிலுவை பாரம் இறக்கப்பட்டதிலும் கசையடிகள் நிறுத்தப்பட்டதிலும் இயேசு சற்று ஆறுதல் அடைந்திருந்தார். அனைவரின் கண்களும் இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருந்தன. அப்பொழுது யாரும் எதிர்பார்த்திராத, ஏன் இயேசுவே எதிர்பார்த்திராத நிகழ்வு நிகழ்ந்தது. உடலோடும் இரத்த காயங்களோடும் ஒட்டியிருந்த இயேசுவின் ஆடை பலவந்தமாக உரிக்கப்படுகிறது. அது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல் இருக்கின்றது. மடைத்திறந்த வெள்ளம் போல் இரத்தம் பீரிட்டு கிளம்புகின்றது. உடலின் வலி ஒருபுறம் இருக்க, அனைவர் முன்னிலையிலும் நிர்வாணமாக்கப்பட்ட அவமானத்தின் வலி இன்னொரு புறம் அவரை வாட்டியது. மனதளவில் அவருக்கு மிகுந்த அவமானம் ஏற்பட்டிருக்கும். உடைகளை கூட வைத்துக்கொள்ளும் உரிமை மறுக்கப்பட்டு மானத்தையும் நமக்காக துறக்கிறார். ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பை நம் மேல் காட்டுகிறார். நிர்வாணத்தையும் ஏற்று ஒரு மனிதனை விடவும் மிகவும் தாழ்வான நிலைக்கு தள்ளப்படுகிறார். இயேசுவை கிழிக்க கவலைப்படாதவர்கள் அவருடைய ஆடைகளை கிழிக்க கவலைப்பட்டார்கள். ஆண்டவனை இழக்க விரும்பியவர்கள் ஆடையை இழக்க விரும்பவில்லை. நான் தான் மூத்த வீரன், எனக்கு வேண்டும் ஆடை. நான் தான் அதிகம் அடித்தவன், எனக்கு வேண்டும் ஆடை. நான் தான் ஏளனத்தை ஏகமாய் எறிந்தவன், எனக்கு வேண்டும் ஆடை. நான் தான் சாட்டைகளினால் அவரை வேட்டையாடியவன், எனக்குத்தான் வேண்டும் ஆடை என்று ஆடைக்காய் சண்டை போட்டு சீட்டு போட்டு ஆடையை எடுத்துக்கொண்டனர். நிர்வாணமாய் நிற்கும் இயேசுவின் கண்கள் நம்மை பார்க்கின்றன, நம் கண்களை பார்க்கின்றன. அகக்கண்களால் பிறரை நிர்வாணமாய் பார்க்கும் பொழுது எல்லாம் இயேசு நிர்வாணமாக்கப்படுகின்றார். முதல் மனிதன் ஆதாம் ஆடை அணிந்தான், பாவம் நுழைந்தது. புதிய ஆதாம் இயேசு ஆடை இழந்தார், பாவம் கலைந்தது.
நம் கண்கள் பிறரை எவ்வாறு காண்கின்றன? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் கண்களினால் பிறர் உடலை உற்று நோக்காமல் உள்ளத்தை உற்று நோக்க உமது கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதுவரை இயேசு சிலுவையை சுமந்து வந்தார். இப்போது சிலுவை இயேசுவை சுமக்க காத்திருக்கிறது. சிலுவை மரத்திலே அவரது கைகளை விரித்து படுக்க வைத்து கைகளிலும் கால்களிலும் கூர்மை நிறைந்த ஆணிகளால் அடிமேல் அடி அடித்து துளைக்கிறார்கள். இரத்தம் பீரிட்டு ஓட கதறி துடிக்கின்றார் இயேசு. உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றேன் என்று சொன்னவரின் உள்ளங்கைகளில் ஆணியின் கூர்மை துளைத்து இறங்குகின்றது. காடு மேடு தாண்டி ஆடுதனை தேடிய ஆயனின் பாதங்களில் ஆணியின் கூர்மை துளைத்து இறங்கியது. அங்கங்கள் பிரிய, சதை கிழிய, முட்டுகள் முறிய, நரம்புகள் தெறிக்க, இரத்த நாளங்கள் அருந்து போக, இரத்தம் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. படை வீரர்கள் சிலுவையை உயர்த்தி நட்டார்கள். 3 ஆணிகளிலே இயேசுவின் உடல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இரத்தமெல்லாம் தீர்ந்து போக மயங்கிய நிலையில் இருந்த தன் கண்களால் அன்பு சீடர் யோவானை பார்க்கின்றார். இதோ உன் தாய் என்று சொல்லி தன் தாயை உலகிற்கு எல்லாம் தாயாக தாரை வார்த்து கொடுக்கின்றார். அதே கண்களால் தன் தாய் அன்னை மரியாளை நோக்குகின்றார். இதோ உன் மகன் என்று சொல்லி நம்மை எல்லாம் அன்னை மரியாளின் பாதுகாவலிலே விட்டு சென்றார். வலப்பக்கம் அறையப்பட்டிருந்த கள்வன் இயேசுவை பார்த்து இயேசுவின் இரக்கத்தை வேண்டினான். இயேசுவின் கண்கள் அவனை பார்த்தது. இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று இயேசு அவனுக்கு ஆசி வழங்கினார். இந்த மனித குலத்திற்கு தர இனிமேல் தன்னிடம் எதுவுமே இல்லை என்று இயேசு தன் 2 கரங்களையும் விரித்தவராய் இந்த உலகை ஒரு முறை தன் பேரொளி வீசிடும் கண்களால் நிறைவாய் பார்த்தார். நமது பார்வை பொதுநல பார்வையாக இருக்கின்றதா? மன்னிப்பின் பார்வையாக இருக்கின்றதா? இரக்கம் நிறைந்த பார்வையாக இருக்கின்றதா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் பொதுநலனுடன் செயல்படவும் பிறரை மன்னித்து வாழவும் பிறர் மீது இரக்கம் காட்டவும் உமது பேரொளி வீசிடும் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. பனிரெண்டாம் நிலை. இயேசு உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த உலகை ஒருமுறை தன் பேரொளி வீசிடும் கண்களால் நிறைவாய் பார்த்த இயேசு இறுதியாய் தன் கண்கள் முழுவதுமாய் திறந்து நம்மை பார்க்கின்றார். அவரின் கண்கள் நம்மை, நம் ஆன்மாவை ஊடுருவி பார்க்கின்றது. நம்மை பார்த்த அதே கண்களால் தன் காயங்களையும் பார்க்கின்றார். நம் கைகள் பாவம் செய்யும்போது தன் கரங்களின் காயத்தை அவர் பார்க்கின்றார். நம் கால்கள் தீய வழியில் செல்லும்போது தன் கால்களின் காயத்தை அவர் பார்க்கின்றார். நம் இதயத்தில் தீய எண்ணம் தோன்றினால் தன் விழாவின் காயத்தை அவர் பார்க்கின்றார். நம் பாவங்கள் அனைத்தையும் அவர் பார்க்கின்றார். நாம் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்போது எல்லாம் அவர் தன் காயங்களை பார்க்கின்றார்.
இன்னும் ஆறாத ரணங்களாகவே அவர் காயங்கள் இருக்கின்றன. நம்மால் அவர் எவ்வளவு காயம்பட்டாலும் நம்மை முழுவதுமாய் அன்பு செய்து நேசித்தார். நம் மீது கொண்ட அன்பினால் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று நமக்காக மன்றாடி மன்னிப்பை பெற்றுத்தந்தார். நாம் அவர் இரத்தத்தால் மீட்பு அடைந்ததால் தான் இம்மண்ணிற்கு வந்த பணி முடிந்தது என்பதை உணர்ந்து எல்லாம் நிறைவேறிற்று என்றார். பின்பு அன்பாய் ஏக்கமாய் நம்மை பார்க்கின்றார். மீட்பு அடைந்துவிட்டீர்கள், இனி பாவம் செய்யாதீர்கள் என்று பார்வையால் பேசிவிட்டு, இனி நாம் பாவத்தில் விழமாட்டோம் என்று நம்பி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று உரக்க கத்தி உயிர் விட்டார். தன் பேரொளி வீசிடும் கண்களை மூடினார். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக. பதிமூன்றாம் நிலை. இறந்த இயேசுவின் உடலை தாய்மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையிலிருந்து இயேசுவின் உடலை இறக்கி அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். கண்களில் நீர் வழிய அன்னை மரியாள் இயேசுவின் உடலை உற்று நோக்குகின்றாள். அன்னை மரியாளின் கண்கள் இயேசுவின் உடலை பார்த்து இவ்வாறு பேசிக்கொண்டிருந்ததாம். என் செல்ல மகராசாவே, நான் சுமந்த தெய்வமே, உடையுதே என் நெஞ்சமே, உன்னை இந்த கோலத்தில் நான் பார்க்கையிலே உடையுதே என் நெஞ்சமே. நீ செத்துப்போய் உன்னை இப்படி மடி தாங்கவா ஆகட்டும்னு தேவதூதருக்கு வாக்கு கொடுத்தேன். குழந்தையா உன்னை மடியில் சுமக்கிறப்ப என் பிறவி பயனை அடைஞ்சதா எண்ணி மகிழ்ந்திருந்தேனே. இப்போ என் மடியில் சதஞ்ச உருவமா நீ கிடக்கிறியே. உன் மேனியெல்லாம் கிழிஞ்சி இரத்தமாக வடியுதே, என் நெஞ்சமே வெடிக்குதே என் மகராசாவே. உன்னை நான் பெற்று என் மடியில் வச்சிருக்கப்ப உன் மேலே வீசின பால் வாசம் இன்னும் என் மனசில் ஆழமாக இருக்குதையா. இப்போ மடியில் நீ கிடக்கிற இரத்த வாசம் வீசுதையா. என்னை விட்டு எனக்கு முன்னாடி நீ போகிறது பூலோக தர்மமா? இதை பெத்த இந்த தாய் மனசு ஏற்றுக்குமா? என் ஊனும் நீதானே, என் உதரமும் நீதானே, என் கனவும் நீதானே, என் நினைவும் நீதானே, என் மூச்சும் நீதானே, என் பேச்சும் நீதானே. நீ இப்போ இல்லையே, நான் மட்டும் அந்தரத்தில் தவிக்கிறேனே, அனாதையாய் துடிக்கிறேனே. உன்னை தாளாட்டி தாங்கின என் மடி இப்போ உன் உசிரற்ற உடலை தாங்கும் சவப்பட்டி ஆகிப்போச்சே. இதை பொறுக்குமா இந்த தாய் மனசு? இதை தாங்குமா? நான் ஈன்ற செல்வமே, உன் பாடுகள் முடிஞ்சிருச்சு, என் பாடுகள் இன்னும் முடியலையே. இனி நான் எவ்வளவுதான் தாங்கணுமோ, எப்படி தான் தாங்குவேனோ? என் உயிரே போனதே, என் உறவே போனதே, நான் ஈன்ற செல்வமே, உன்னை மீண்டும் நான் பெறுவது எப்போ? என் செல்லமே, உன்னை மீண்டும் நான் பெறுவது எப்போ என்று அழுது முடித்த பின் கண்களை துடைத்து கொண்டு தன் கண்களால் வானத்தை பார்த்து, இதோ உம் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மீண்டும் இறை திட்டத்திற்கு அன்னை மரியாள் தன்னை கையளித்தாள். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் அன்னை மரியாளைப் போல் எங்களை முழுமையாய் உமக்கு கையளித்து உம் சித்தம்படி வாழ உம் பேரொளி வீசிடும் கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக.
14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு பிறந்தது மாற்றான் வீட்டு மாடடை குடிலில். இயேசு வாழ்ந்ததோ நாடோடியாய், இறந்ததோ அந்தரத்தில் தொங்கிய நிலையில், அடக்கம் செய்யப்பட்டதோ மாற்றானின் கல்லறையில். இது பெருமையின் உச்சம். இதுவே இறை சித்தம். எல்லாம் படைத்த இறைவனுக்கு இன்று எதுவுமே இல்லை. அது அவருக்கு தேவையும் இல்லை. அவர் மாட மாளிகை கட்டி ஆண்டாண்டு காலம் வாழ வரவில்லை. மீட்பை கொடையாக கொடுத்துவிட்டு விண்ணகம் விரைந்து செல்ல வந்த மன்னவன் அவர். இந்த கல்லறை 3 நாட்கள்தான். எல்லாம் மாறும், சரித்திரம் பேசும், புது விடியல் பிறக்கும். இந்த 14ஆம் நிலையில் இயேசுவின் கண்கள் மூடியிருக்கின்றது. ஆனால் நம் கண்களை திறந்து வைத்துவிட்டு அவர் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றார். கடந்த 13 நிலைகளில் இயேசுவின் கண்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை நினைத்து பார்ப்போம். நம் ஆணவ, அகம்பாவ, சுயநல, காம, கொடூர கண்களை இயேசுவின் கல்லறையில் வைத்து புதைத்து விடுவோம். தாழ்ச்சி நிறைந்த, பொதுநலம் மிகுந்த, அன்பு நிறைந்த, அமைதி நிறைந்த இயேசுவின் பேரொளி வீசிடும் கண்களை போன்ற கண்களை உடையவர்களாய் புது பிறப்பு எடுப்போம். நம் மீட்பராம் இயேசுவின் பாதையில் பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒளியில் நடக்க உம் பேரொளி வீசிடும் கண்களை எமக்கு கொடுத்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வார்களாக.